இதனாலேயும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். கண்கள் முடிச்சு செபிப்போம். என் அன்பின் பரிசுத்தோட பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன். சப்பா துதிக்கிற தகப்பனே, துதிக்கிற தகப்பனே, துதிக்கிற தகப்பனே, துதிக்கிற தகப்பனே, துதிக்கிறேன் சப்பா, துதிக்கிற தகப்பனே, துதிக்கிற தகப்பனே, ஒருவர் அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிறேன் சப்பா. நேற்று மாறாத கண்மணியை துதிக்கிறப்பா. பரலோக பிதாவே துதிக்கிற தகப்பனே, துதிக்கிறேன் சப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறேன் சப்பா, நன்றி செலுத்துறேன் சப்பா, நன்றி செலுத்துறேன் சப்பா. நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் ஐயா. பேசுனீங்களா நல்ல பிதாவின் ஆவியானவர் சொல்லிடப்பா. பிதாவின் ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்க சொன்ன ஆண்டவர் கொடுக்க சொன்ன வார்த்தை மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களுக்கு தெரியும், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னுடைய அதிசயங்களை காணப்படுவேன் என்ற வசனம் ஆண்டவர் தெரியுது இன்னைக்கு தந்தார் மதியம். வசனம் ஆண்டவர் சொன்னாரு, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதிசயங்களை காணப்படுவேன்னு சொன்னா எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும். அதிசயம்னா என்ன, அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி, அதிசயங்கள்னா ஒரு பெரிய எல்லாம் ஆண்டவர் செய்த காரியங்கள் எல்லாமே அதிசயம்தான். ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது அந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாட்களில் அன்னைக்கு நடந்தது போல இன்னைக்கு வரைக்கும் உனக்கு என்ன சொல்றாங்க, அதிசயத்தை ஆண்டவர் செய்வேன்னு சொன்னாரு. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்போது அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அந்த அந்த எகிப்து தேசத்துல ரொம்ப பாடுகள் அனுபவிச்சாங்க. அதிமித்து அவங்களை அனுபவிச்சுங்க ஆண்டவர் வெளியே விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வந்து மோசையை கொண்டு அவங்க வழிநடத்திட்டு வந்தார் ஆண்டவர். அப்படிங்கும்போது வந்துட்டு போது யாத்திராங்களை 14ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அவங்க நினைச்சாங்க புறப்பட்டு வாராங்க. நிறைய மக்கள், 6 லட்சம் மக்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா 6 லட்சம் புருஷர்கள் தான் போட்டிருக்கு. அப்புறம் மனைவிமார்கள் உண்டு, பிள்ளைகள் உண்டு, நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனா திடீர்னு அந்த 18 ராஜா என்ன பாக்குறான்னா, ஐயோ நம்ம அரண்மனையில் வேலை செய்யறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிறான். அங்க ஃபுல்லா ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, 6 லட்சம் மக்கள், அவங்க மனைவி பிள்ளைங்களை சேர்த்து 20 லட்சம் மக்கள் வச்சுக்கோங்களேன். 20 லட்சம் மக்கள் வச்சுக்கோங்களேன். பிள்ளைங்க எல்லாமே நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவ்வளவு மக்கள் அங்க என்ன செய்யறாங்க, அங்க இருந்தாங்க. எல்லாருமே வெளியே கிளம்பி வந்த உடனே அந்த எகிப்தில் உள்ள ராஜாவுக்கு பயம் உண்டாயிடுச்சு. என்ன பயம் உண்டாயிட்டுனா, வேலை அவங்க அந்த அரண்மனையில வேலை செய்யறவங்களே இந்த இஸ்ரேல் மக்கள் தான் வேலை செஞ்சு இருந்திருக்கிறாங்க. அவ்வளவு மக்களும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு பார்த்தா ஆண்டவர் மக்களை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாரு. அந்த எகிப்து ராஜாவுக்கு முடியல. இவங்களை பூரா மறுபடியும் மடக்கி வச்சுட்டு அரண்மனைகளை கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும், வேலையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அப்போ அங்க இருக்கிற ரத்தங்கள் எல்லாத்தையும் சேர்த்து 600 ரத்தம் நினைக்கிறேன், ரத்தங்கள் எல்லாம் வாழ்வு எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க, விரட்டிட்டு வராங்க. அங்கே செங்கடல், அந்த பக்கம் செங்கடல், இந்த பக்கம் தான் எகிப்து ராஜா பார்வோனிய சேனைகள் வருது. இவங்க மத்தியில விட்டுக்கிட்டாங்க. அவ்வளவு கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. பின்னால வந்துட்டு இருக்கான், வந்து பயம். அப்படிதான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிறைய காரியங்கள், முன்னாலே பிரச்சனை, பின்னாலே பிரச்சனை, 4 பக்கம் பிரச்சனைகள் இருப்பாங்க நிறைய கிறிஸ்தவங்க. ஆனா அதுலேருந்து எனக்கு விடுதலை எப்படி கிடைக்கும் அப்படின்னா, விடுதலை கொடுக்குற கர்த்தரோட நோக்கி பார்க்கும்போது, விடுதலை கொடுக்குற தேவனை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டு விடுதலை கொடுக்குற தேவன் தான். நம்ம ஏதோ சும்மா இப்படி வாயில சொல்லிட்டு போறது இல்லை. வேதம் கூறுகிறது, ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நானே விடுவிப்பேன், நீ என் நாமத்தை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த 50ஆம் வசனம் நினைக்கிறேன், அதிகாரம் 50ஆவது அதிகாரம் நினைக்கிறேன். ஆபத்து அசங்கிருக்கிற ஆபத்து நேரத்தில் என்ன செய்ய என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஆண்டு சொல்லியிருக்காங்க. கத்துற அந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும், கூப்பிடணும். சங்கீதம் 50ல 15ஆம் வசனம், ஆபத்து நேரத்துல கர்த்தரை நோக்கி என்ன செய்யலாம், கூப்பிடணும். அப்படிதான் தாவீது கூப்பிட்டுருக்கிறாரு, யோனா கூப்பிட்டுருக்கிறாரு, யோசபாத்து கூப்பிட்டுருக்கிறாரு. எல்லாருமே அந்த நேரத்துல திக்காடி முக்காடி இருக்கும்போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது அவங்களுக்கு என்ன செய்யுது, விடுதலை
கிடைச்சது. யோசபாத்துக்கு அப்படித்தான் 3 தேசத்து ராஜாக்கள் வந்து பயங்கரமா யுத்தம் பண்றாங்க. யோசபாத்து ராஜா எல்லா மக்களையும் கூப்பிட்டுச்சு, உபவாசம் போட்டு ஆண்டு சமூகத்துல வந்து நின்று முழங்க போட்டு அழுகுறாங்க, செபிக்கிறாங்க. அப்புறம் சொல்றாங்க, ஆண்டுகிட்ட எங்களுக்கு பலன் இல்லப்பா, எங்களுக்கு உதவி செய்யப்பா அப்படிங்கும்போது ஆசான்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றா, நீங்க பயப்படாதீங்க, இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை, கர்த்தருடையது அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி இந்த யுத்தத்தை அவங்க என்ன செய்யறாங்க, சண்டை போது இது கர்த்தருடையதுதான், நீங்க பயப்படாதீங்க, நீங்க போய் என்ன செய்யுங்க, ஆண்டவருடைய பாடலை படிங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுங்க அப்படிங்கும் போது அவங்க எல்லாத்தையும் பாடகர்களா முன்கூட்டி வச்சு அவங்க கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது பாடகரை நினைச்சுங்க நிறுத்துறாங்க. பயப்படாதீங்க, அந்த யுத்தத்தை நான் பண்றேன்னு கர்த்தர் பண்ணுவார் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்லியிருப்பார். உடனே பாடகர்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டி பாட வைப்பாங்க. பாட வைக்கும் போது எதிரிகள் துரத்திட்டு வர எதிரிகள் நினைச்சவங்க தான் அவங்களுக்குள்ளே வெட்டுண்டு மட்டித்து விழுந்தார்கள் எதிர்த்த பார்க்கிறோம். யோசபாத் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம். ஆமா, 20ஆம் அதிகாரத்துல தான். 20ஆம் அதிகாரத்துல வெட்டுண்டு விழுந்தது வந்து 21ஆம் வசனத்துல, 21, 22 வசனம். 20ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22 வசனத்துல தங்களுக்குள்ளே அவங்க வெட்டுண்டு மட்டித்தாங்க இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க, பிரச்சனைகளை பார்த்து ஓடாதீங்க, பிரச்சனைகளை பார்த்து முடங்கிடாதீங்க. அந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடாதீங்க. நீங்க எப்பவும் எப்படி ஆண்டவர்கள் இருப்பீங்க அப்படியே நீங்க போயிட்டே இருங்க, அப்படியே போயிடுங்க. நாளைக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் போடுறாங்க, உபவாசம் போடுங்க. நீங்க ஜெபிச்சுட்டே இருங்க. போராட்டங்களை வந்து முற்ற மாதிரி தான் வரும், ஆனா போயிடும், விலகி போயிடும். உங்க ஜெபம் ஒரு அக்கினி நிறைந்த ஜெபம். அந்த ஜெபத்துல தேவ அக்கினி போட்டுக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். இந்த பிரச்சனைகள் இந்த அக்கினிகள் தேவ சுட்டி எரிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால நீங்க பயப்படாதீங்க, அப்படியே பயப்பாது பெரிய பருவத்தை போல வரும், பயப்படவே செய்யாதீங்க, அப்படியே ஒண்ணு இல்லாமல் செயலுக்கு போயிடும். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க செபிக்கிற பிள்ளைகளா இருந்தா பயப்படாதீங்க, செபிக்காத பிள்ளைகளா இருந்தீங்க ஜெபிங்க. ஜெபிக்க கர்த்தர் நினைச்சுவாரு, பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார். அவர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். பாருங்க, அந்த பார்வோனை சேனைகள் பின்னால் தொடர்பு எகிப்து தேசத்து மக்கள் இஸ்ரேல் ஜனங்களை முடியாது. அங்கிருந்து பயங்கர கூட்டமா வராங்க, இவங்க பெரிய கூட்டமா சேனையை போய்கிட்டே இருக்காங்க. பயங்கரமான செங்கடல், அந்த செங்கடலை பார்த்து அவங்க கடந்து போக முடியல. அப்பதான் மோசே வந்து என்ன செய்யறாரு, ஆண்டவர் நோக்கி நிற்கிறார். ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே இந்த ஜனங்கள் நான் வழி நடத்துமே, நான் என்ன செய்ய, செங்கடல் நிற்குது ஆண்டவரே, இப்படி இருக்குது, நான் எப்படி கடந்து போவேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாரு. யாத்திரா 14ஆம் அதிகாரம் 13 இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனிமேல் நீங்க காண மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாரு. துரத்தி வருகிற ஒரு எகிப்திய கிரிகள், பயங்கரமான மந்திர வல்லமைகள், பயங்கரமான மனிதர்களுடைய செயல்கள் எது வந்தாலும் அதை அன்று நினைச்ச இனி நீ காணாது பயன் சொன்னார். சொன்னார், என்று காண்கிற எகிப்தியை இனி நீ காண்பதில்லை அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு நீங்க பயப்படாதீங்க, இந்த யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு அப்படின்னு மோசே சொல்லுவாரு. அந்த இடத்துலதான் மோசே அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுவார் மோசேட்ட, மோசே உன் கோல் எடுத்து கடல் நேரம் நீட்டு அப்படிப்பாரு. அவன் நீட்டுவான், கடல் இருந்தா என்ன செஞ்சிடும், பிரிஞ்சிடும். இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க, ஆண்டு வழி நடத்துவார். அப்படியே கடலுக்குள்ள போயிட்டே இருப்பாங்க. கடல் பாதை விட்டுட்டே இருக்கும், அதில் போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருந்தால் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும்போது ஆண்டவர் இரவுல வந்து அக்னி ஸ்தம்பத்தை போடுறார். வெளிச்சம் பயங்கரமா இருக்கு. கட்டளை பிள்ளைகளுக்கு அக்னி ஸ்தம்பத்தை போடுறாரு. இவங்க அந்த அக்னி ஸ்தம்பத்தை அவங்களுக்கு வந்து அக்னி ஸ்தம்பத்தை போட்டு கூட்டிட்டு போறாரு வெளிச்சத்துல. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் பின்னால மேக ஸ்தம்பத்தை போடுறாரு. மேக ஸ்தம்பம்னா எப்படி இருக்கும், ஒருத்தர் ஒருத்தர் தெரியாது, அப்படி இருட்டாவே தெரியும். அப்படி எகிப்து ஜனங்களுக்குனால போடுறாரு. அப்படியே வச்சு இஸ்ரேல் ஜனங்களை கரை சேர்த்துறாரு. அவங்க வெளியே அவங்க மேலே ஏறிட்டாங்க, வந்துடுறாங்க, கரைக்கு வந்துடுறாங்க. அது போல பார்த்தாச்சுன்னா ஆண்டவர் அந்த செங்கடல் இணைச்சிருந்தாங்க, மூடி போட்டு அங்கே அந்த எயிட்டியர்கள் வந்துட்டு இருந்தாங்க, சார வண்டியோடு வந்துட்டு இருந்தாங்க. சாரட்டு வண்டியோட அந்த குதிரை யுத்தத்துக்கு கொண்டு வர அந்த சாரட்டு வண்டி எதிர்த்து வந்தவங்க அப்படியே தண்ணிக்குள்ள முங்கி
அந்த எகிப்து தேசத்துல இருந்த எல்லா யுத்த வீரர்களும் மறைச்சிட்டாங்க. எல்லாம் கடல் மூடி போட்டுட்டு இஸ்ரேல் ஜனங்க வெளியே வந்துட்டாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்க இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் ஒரு பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய அதிசயங்களை செய்வார். நீங்க பயப்படாதீங்க. என்றோட ஏற்கனவே காண்பது இல்லை. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் சும்மா இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என்று கண்ட எதிரியை காண்பது இல்லை. பயப்படாதீர்கள். கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரை வைப்புங்க. உங்க விண்ணப்பத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்துல வச்சிருங்க. அமைதியா இருக்கு. ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆண்டு கண்டி சொல்லிக்கிட்டே இருக்கு. கர்த்தர் எல்லாம் வச்சு அவர் பொறுப்பெடுத்து அவர்களுக்கு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தருவார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராங்க. ஆமே. கண்கள் முடிச்ச வைப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி சொல்றப்பா. ஆண்டவரே, என் பிள்ளைகள் நாட்களில் நான் என்ன செய்யணும், எனக்கு வெளியே வர முடியலையே அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே இந்த கடற்பாரத்திலிருந்து வெளியே வர முடியலையே, இந்த வியாதியிலிருந்து எனக்கு வெளியே வர முடியலையே, தொழிலிருந்து தகப்பனை ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலையே, பல பல பிரச்சனைகள், படிப்புல ஆண்டவரை உயர்வு பெற்றுக்கொள்ளுனா மேல போ படிப்பனா, படிப்புல தகப்பனை ஸ்தோத்திரம் குடும்பம் மேன்மைக்காக பரிதவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் இறங்குவீராக. இறங்கும் கர்த்தர் பெரிய செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் இறங்கி அற்புதங்கள் செய்யுங்கப்பா. கண்ணீரோடு இருக்க கண்ணீரை தொடைங்கப்பா. பிரிந்து கிடக்கிற குடும்பத்துல எழுச்சி வைங்கப்பா. கணவன் மனைவி எங்கெங்கெல்லாம் பிரிந்து கிடக்கிறாங்களோ கர்த்தருடைய காரணங்களை கூட்டி சேர்க்கிறமா ஜெபிக்கிறேங்க. குடும்பத்துல எந்தெந்த நபர்கள் குடும்பத்தோடு பிரிஞ்சு போயிருக்கிறாங்களோ ஆண்டவரை நான் இனி வர மாட்டேன், அவர்கள் எல்லாத்தையும் கூட்டி சேரும் ஆண்டவரை, கூட்டி சேரும் ஐயா. கர்த்தர் செய்யப்படுற ஸ்தோத்திரப்பா. தொழில் ஆசீர்வதியும் ஆண்டவரே, வருமானத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே, குடும்பத்துக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் ஆண்டவரே. அப்படியே கர்த்தர் கொண்டு வர போற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து விளையாட்டு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.